நாங்கள் சின்ன வயசில் ஊருக்கு போன எங்கள் பாட்டி செய்கிற கத்திரிக்காய் கடையில் தான் இது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு 8 வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதனோட சேர்த்து ஒரு 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் ஒரு 4-5 கத்திரிக்காய் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி அதனோட சேர்த்து நல்லா வரப்படணும். அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு புளி சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் மசிஞ்சுக்கணும். நல்லா மசிஞ்சுட்டா கத்திரிக்காய் தக்காளி போட்டு வறுத்து செஞ்ச கடையில் ரெடி. இதை சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசில் ஊருக்கு போன எங்கள் பாட்டி செய்கிற கத்திரிக்காய் கடையில் தான் இது. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஒரு 8